பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதரனே சகோதரியே, தேவன் இன்று உங்களுக்கு தந்த வார்த்தை யோவான் 19:36. யோவான் 32 36 வரைக்கும் நான் படிக்கிறேன், கேளுங்க. அந்தபடி போர் சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவருடைய கால் எலும்புகளையும் மற்றவருடைய கால் எலும்புகளையும் முறித்தார்கள். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதைக் கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி மெய்யா இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படிதான் சொல்லுகிறது மெய் என்று அவன் அறிந்திருக்கிறான். அவருடைய எலும்புகளில் ஒன்று முறிக்கப்படவில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஹல்லேலூயா. தேவன் இந்த உலகத்துக்கு மனுஷனா பிறந்து பாடுகளை சகித்து திரும்ப 3ஆம் நாள் உயிர் தெழுவாருன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தீர்க்க தரிசிகள சொன்னது நிறைவேறினது. ஹல்லேலூயா. அவர் வருவாரு, இந்த மாதிரி ஒரு குமாரன் பிறப்பாரு, ஜனங்களுடைய பாவங்களை தீர்க்க பிறப்பாருன்னு சொல்லி முன்னமே எழுதின வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றதா தேவன் இந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை குறித்தும் தேவன்கிட்ட அநேக வாக்கு திருத்தங்கள் இருக்கலாம். கர்த்தர் எனக்கு இந்த வாக்கு திருத்தத்தை கொடுத்தாரு, இன்னும் அதுக்கான நிறைவுகள் வரல அப்படின்னு சொல்லி வெறும் வாக்கு திருத்தத்தை மட்டும் நீங்க வைத்திருந்து பிரயோஜனம் இல்லை. ஜெபிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகள் தேவன் தருவார். உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லுவாரு, உன்னை கட்டுவேன்னு சொல்லுவாரு, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ண வாக்கு திருத்தங்களை கொடுப்பாரு. அதெல்லாம் நம்மளுடைய பிள்ளைகள், அதாவது நம்முடைய சந்ததிக்கும் முதற்கொண்டு அவர் வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். என்னுடைய பிள்ளைகள் நான் தரேன்னு சொல்லி வாக்குத்தத்தங்களை கொடுப்பாரு. அதை வைத்து நம்ம ஜெபிக்கிறோமா? ஜெபிக்கணும். இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தீங்களேப்பா, எனக்கு நிறைவேற்றுங்கன்னு சொல்லி அவரிடம் ஜெபிக்கும் போது அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. நம்ம மேல வச்ச வாக்கு திருத்தம் உண்மை உள்ளது. ஹல்லேலூயா. நம்ம ஆசீர்வதிக்கதான் தேவன் இந்த உலகத்துல பிறந்து ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நம்முடைய நாவல ஆசீர்வாதத்தை பொழிந்தருளினார். இந்த நாளிலையும் ஒவ்வொருத்தர் மேல ஒவ்வொரு வாக்கு திருத்தங்கள் இருக்கலாம். அந்த வாக்கு திருத்தங்களை நிறைவேற்றத்தக்கதாய் நீர் எங்க வாழ்க்கையில கிரியை செய்யுங்கன்னு ஜெயிக்கலாமா? அம்மனிலிருந்து எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய அன்புக்கு இணையே இல்லை சுவாமி. உம்முடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறத்தக்கதா இந்த உலகத்தில் வந்தீர். உம்முடைய வார்த்தையின்படி நிறைவேற்றி முடித்து தகப்பனே எஸ்ஸப்பா, உம்முடைய வல்லமையின் கிரியை நாங்கள் பார்க்கும்படி வெளிப்பட்டிரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வலோக நியாயாதிபதி நீரே சுவாமி. உம்முடைய வார்த்தை உண்மை உள்ளது. தேவனில் சொன்னால் சொன்னதே, அதில் மாற்றம் எதுவும் இல்லை. இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் எந்த காரியத்தை குறித்து, எந்த வாக்குத்தத்தங்கள் குறித்து உம்முடைய பிள்ளைகளை தந்தீரோ அந்த வாக்குத்தத்தங்கள் படி அவர்கள் வாழ்வில் செழிப்பாக செய்யும், ஆசீர்வதியும், காத்து கொள்ளும். உம்முடைய வல்லமையின் கிரியை அவர்கள் குடும்பத்திலும் அவர்கள் ஒவ்வொரு மேலும் ஊற்றும்படி வேண்டுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். ஒரு அறிவிப்பு. வேதத்தை பத்தி ஏதாவது சந்தேகம், எனக்கு இந்த மாதிரி இயேசுவை பத்தி அநேக சந்தேகங்கள் இருக்கு, இல்ல ஃபேமிலி ரன் பண்றதா இருக்கட்டும், இல்ல அடுத்தவங்க கிட்ட பேசுறதா இருக்கட்டும், எனக்கு இந்த மாதிரி குறைகள் இருக்கு, எனக்கு தெரிஞ்சுக்க விரும்புறேன், நான் அதை பத்தி பைபிள் பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறேன், லைஃப் வாழ தெரிஞ்சுக்க எனக்கு நல்ல சொல்யூஷன் வேணும், இல்ல நல்ல அட்வைஸ் வேணும், அந்த மாதிரி நினைக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்ல கமெண்ட் பண்ணுங்க. வேத வார்த்தையின்படி உங்களுக்கு நான் பதில், எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு தேவனுக்குள்ள விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.